எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் தசகம் 66 பார்க்க போகிறோம். கோபி ஜன ஆஹ்லாதனம். இது சின்ன சாந்திரானந்த ராகத்தில் இருக்குது. இதுவும் ராசக்கிரீடையோட செகண்ட் சாப்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அவர் கோபிகைகள்லாம் காத்தியாயினி விரதம் இருந்தால் அப்போ உங்களுக்கு நான் விசேஷமான அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்புறம் வஸ்திராபரணம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் போன சாப்டரில் பெருமாள் புல்லாங்குழல் ஊதினார். அந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்டு கல்யாணம் ஆனவா ஆகாதவா எல்லாரும் அந்த புல்லாங்குழல் ஓசைக்கு மயங்கி வந்துட்டா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, முதல் ஸ்லோகத்தில் இப்படி அந்த அழகான கண்கள் படைத்த கோபிகைகள் அவள்லாம் உன் மேலே இருக்கக்கூடிய காதல் பொங்கி அந்த இடத்துக்கு வந்துட்டா. தன்னோட வசம் இழந்து உன்னை தேடி வந்துட்டாளாம். அவளுக்கு என்ன விருப்பம் நீ நிறைவேற்றதா ஏற்கனவே சொல்லியிருந்தியோ அதை நிறைவேற்றணும்னு நீ தீர்மானிச்சிட்ட. ஆனாலும் என்ன பண்ண நீ அவாகிட்ட நீ அப்படியே ஊடல் கொண்டு அவளுக்கு வெறுப்பூட்டுற மாதிரி நீ பேச தொடங்கின அப்படின்னு சொல்றா. அவளோட மோக தாகத்தை பூர்த்தி பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ட. ஆனாலும் சின்ன சின்ன ஊடல் பண்ணி அவளுக்கு முரண்பாடாக நீ பேசின அப்படின்னு சொல்றார். இது முதல் ஸ்லோகம். என்ன பேசினார் முரண்பாடாக அது ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்றார். நீ இந்த மாதிரி ராசலீலை பண்ண போற அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தேவர்கள்லாம் மேலேந்து காத்துட்டு இருக்காளாம். நீ என்ன பண்ற அப்படின்றத பார்க்கறதுக்கும் நீ அவளோட என்ன பேசுறங்கிறதுக்கும். அப்படி ஆகாயத்திலிருந்து முனிவர்கள் கூட்டமெல்லாம் கேட்குறபடி அந்த உயர்ந்த குலத்தோட பெண்கள் என்ன, பெண்களோட அறம்னா என்ன, உயர்ந்த குல பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறத நீ அவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படிங்கிறா. முதல் ஸ்லோகத்தில் பெருமாள் முரண்பாடாக பேசினார்னு சொன்னோம் இல்லையா. அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுதான். அது என்ன பேசினாருங்கிறது செகண்ட் ஸ்லோகத்தில். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நீங்கள் எல்லாம் இப்படி வந்திருக்கீங்களே, சாயங்காலம் ஆயிடுத்து, நீங்கள்லாம் உங்கள் ஆற்றுல இருக்க வேண்டாமா அப்படின்லாம் சொல்கிறாராம். அதாவது நீ சொன்ன வார்த்தைன்னு பார்த்தா அது பின்பற்ற வேண்டிய வார்த்தைகள் தான். ஆனால் எதுக்கு பெருமாள் இதெல்லாம் சொல்லிட்டார் அப்படின்னாக்க, இப்போது பெருமாள் ராசலீலை பண்ணுறார் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவா இல்லையா. பெருமாளே பண்ணார், நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ பெருமாள் எது பண்ணாலும் என்ன சொன்னாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும் தானே. அதனால இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீ அற வழி என்னங்கிறத உபதேசம் பண்ணல, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் உன்னோட அந்த கர்மம் நீ என்ன செயல் பண்ணியோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றார். ஏன்னா பெருமாள் ரொம்ப 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 தூயவன். என்னதான் அவர் இங்கே இந்த இடையர் குலத்தில் இருந்தால் கூட பெருமாளுக்கு அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன பரத்துவத்தோடு இருக்காரோ அது விட்டு விலகாம தான் இருக்காராம். அதாவது தாமரை இலை தண்ணீர் போல் இங்கே பட்டும் படாம தான் அவர் இருந்துட்டு இருக்காராம். அதனால பெருமாள் அந்த பரத்துவத்திலேயே இருந்து அவர் பண்ற செயல்கள் எல்லாம் நம்ம ரசிக்கணுமே தவிர திருப்பி அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு அவர் சொல்லியிருக்கார். இப்படி இப்படி இருக்கணும், சாயங்காலம் ஆச்சே உங்களுக்குன்னு உங்கள் வீட்டில் வேலை இல்லையா, நீங்கள் போய் உங்கள் கணவர்களை பார்த்துக்க வேண்டாமா, உங்கள் ஆற்றுல டெய்லி பண்ண வேண்டிய கர்மங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணாமல் இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்தில் கேட்குறாராம். மூணாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீ அவள்கிட்ட முரண்பாடோட பேசின இல்லையா, அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, ஐயோ நீ இது மாதிரியெல்லாம் பண்ணாத, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் நீ எங்கள்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிற, நாங்கள் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம், உன் மேலே எவ்வளோ காதல் இருந்தால் உன்னை தேடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பெருமாளோட பேசுகிறாராம். அவள் சொல்கிறா, நீ எங்களை எப்படியும் கை விட்டுடாத அப்படின்னு ஒன்று ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுண்டாளாம். உனக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், எங்களை கை விட்டுடாத அப்படின்னு சொல்கிறா. நாலாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னா, இப்படி அவள்லாம் அழுது புலம்புறா இல்லையா, அதை உன்னால் பார்க்க முடியலையா, உனக்கு ரொம்ப இலகின மனசாச்சே, அதனால் நீ கொஞ்சம் இறக்கப்படுறியா அவள் மேலே. அதனால யமுனை ஆற்றோட மணல் திட்டுகளில் நீ என்ன பண்ணுற, அவளோட விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீ விளையாட தொடங்கின, அவளோட லீலை புரியறதுக்கு தயாராக ஆன அப்படிங்கிறது நாலாவது ஸ்லோகம். அஞ்சாவது ஸ்லோகத்தில் இப்போ அந்த யமுனா நதியானது எப்படி இருக்குன்னா, அழகாக அந்த அமுத பொழியக்கூடிய கிரணங்களோட நிலவானது இருக்கான். அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் அவ்வளோ அழகா இருக்கான். இந்த இடத்துல அந்த நிலா ஒளியினால அழகு பெற்ற அந்த யமுனை ஆற்றோட கரையில கோபியர்கள்லாம் அவள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க, ரொம்ப காதலோடு வந்திருந்த கோபிகைகள்லாம் அவளோட மேலாடைய உனக்காக அவள் ஒரு விரிப்பாக விரிக்கிறாளாம். அதில் நீ என்ன பண்ணுற, அதையே ஒரு இனிமையான படுக்கையாக நினச்சிண்டு நீ அந்த மேலாடைக்கு மேலே உட்காந்துண்ட அப்படிங்கிறது அஞ்சாவது ஸ்லோகம். உபயாதானாம் சுத்ருஷாம் குசுமாயுத பானபாத்த விவசானாம் அபிவாஞ்சிதம் விதாத்தும்
कृतमतिरपिता जगात वाममिव उपयातानां सुदृशां कुसुमायुधबाणपातविवशानाम् उपयातानां सुदृशां कुसुमायुधबाणपातविवशानाम् अभिवाञ्छितं विधातुं कृतमतिरपिता जगात वाममिव अभिवाञ्छितं विधातुं कृतमतिरपिता जगात वाममिव उपयातानां सुदृशां कुसुमायुधबाणपातविवशानाम् अभिवाञ्छितं विधातुं कृतमतिरपिता जगात वाममिव उपयातानां सुदृशां कुसुमायुधबाणपातविवशानाम् अभिवाञ्छितं विधातुं कृतमतिरपिता जगात वाममिव गगनगतं मुनिनिवहं श्रावयितुं जगित कुलवधू धर्म्यं कलुते वचनं कर्मतुनो निर्मलस्य विश्वास्यं गगनगतं मुनिनिवहं श्रावयितुं जगितकुलवधूधर्मं गगनगतं मुनिनिवहं श्रावयितुं जगितकुलवधूधर्मं धर्म्यं खलु ते वचनं कर्म तु नो निर्मलस्य विश्वास्यं धर्म्यं खलु ते वचनं कर्म तु नो निर्मलस्य विश्वास्यं गगनगतं मुनिनिवहं श्रावयितुं जगितकुलवधूधर्मं धर्म्यं खलु ते वचनं कर्म तु नो निर्मलस्य विश्वास्यं गगनगतं मुनिनिवहं श्रावयितुं जगितकुलवधूधर्मं धर्म्यं खलु ते वचनं कर्म तु नो निर्मलस्य विश्वास्यम् आकर्ण्यते प्रतीपां वाणीं येनीदृशः परन्दीनाः मामा करुणासिन्धो परित्यजेति अतिचिरं विलेपुस्ताः आकर्ण्यते प्रतीपां वाणीं येनीदृशः परन्दीनाः आकर्ण्यते प्रतीपां वाणीं येनीदृशः परन्दीनाः मामा करुणासिन्धो परित्यजेति अतिचिरं विलेपुस्ताः मामा करुणासिन्धो परित्यजेति अतिचिरं विलेपुस्ताः आकर्ण्यते प्रतीपां वाणीं येनीदृशः परन्दीनाः मामा करुणासिन्धो परित्यजेति अतिचिरं विलेपुस्ताः आकर्ण्यते प्रतीपां वाणीं येनीदृशः परन्दीनाः मामा करुणासिन्धो परित्यजेति अतिचिरं विलेपुस्ताः तासां रुदितैर्लपितैः करुणाकुलमानसो मुरारे त्वं ताभिः समं प्रवृत्तः यमुनापुलिनेषु काममभिरन्तुं तासां रुदितैर्लपितैः करुणाकुलमानसो मुरारे त्वं
तासां हृदितैर्लपितैः करुणाकुलमानसो मुरारे त्वं ताभिः समं प्रवृत्तः यमुनापुलिनेषु काममभिरन्तुं ताभिः समं प्रवृत्तः यमुनापुलिनेषु काममभिरन्तुं तासां हृदितैर्लपितैः करुणाकुलमानसो मुरारे त्वं ताभिः समं प्रवृत्तः यमुनापुलिनेषु काममभिरन्तुं तासां हृदितैर्लपितैः करुणाकुलमानसो मुरारे त्वं ताभिः समं प्रवृत्तः यमुनापुलिनेषु काममभिरन्तुं चन्द्रकरस्यन्दलसत् सुन्दर यमुनातटान्त वीतीषु गोपीजनोत्तरीयैः आपादित संस्तरो न्यषीदस्त्वं चन्द्रकरस्यन्दलसत् सुन्दर यमुनातटान्तवीतीषु चन्द्रकरस्यन्दलसत् सुन्दर यमुनातटान्तवीतीषु गोपीजनोत्तरीयैः आपादितसंस्तरो न्यषीदस्त्वं गोपीजनोत्तरीयैः आपादितसंस्तरो न्यषीदस्त्वं चन्द्रकरस्यन्दलसत् सुन्दर यमुनातटान्तवीतीषु गोपीजनोत्तरीयैः आपादितसंस्तरो न्यषीदस्त्वं चन्द्रकरस्यन्दलसत् सुन्दर यमुनातटान्तवीतीषु गोपीजनोत्तरीयैः आपादितसंस्तरो न्यषीदस्त्वं